கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை என்னமோ கிருபையா தப்புவிக்கிறார். ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்புனால தான் கர்த்தர் உங்களை தப்பு வைக்கிறார். உங்களை காமிச்சு கொடுக்க வேண்டான்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. உங்களை விட்டு கொடுக்க வேண்டான்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. உங்களை விட்டு கொடுத்தா உங்களுக்கு மட்டும் இல்லை, அவருடைய நாமத்திற்கும் தூசணம் வருன்றதற்காக தான் ஆண்டவர் உங்களை அழகா பொதிஞ்சு 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 காப்பாத்துறாரு. எத்தனை நாள் ஆண்டவர் உங்களை காப்பாத்துவாருன்னு தெரியல, எத்தனை நாள் அவரால் நமக்கு காப்பாற்ற முடியும்னு தெரியல. ஆனா அந்த கிருபையின் காலம் முடிகிறதுக்குள்ள, அந்த சூழ்நிலை முடிகிறதற்குள்ள, ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த டைம் பீரியட் முடிகிறதற்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க மாறிட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாமலே இந்த காரியத்தை கர்த்தர் மூடி, அவருக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சு அப்படியே மூடி மறைச்சிருவாரு. அதுல நீங்க ரட்சிக்கப்படுவீங்க, அதுல நீங்க விடுதலை ஆயிருவீங்க. நான் நம்புறேன், அவருக்கும் நமக்கும் தெரிகிற வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவரை மாதிரி ஒரு நல்லவர் வேற ஒருவரும் இல்லை. அவர் மன்னிக்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் மறக்கிற தேவனும் கூட. அவர் என்ன மன்னிச்ச உடனே நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் அவர் மறக்கிறாரு. ஆனா மனுஷனுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சு, அவங்க மன்னிச்சது மாதிரி நடிச்சாலும் கண்டிப்பா மறக்கவே மாட்டாங்க. 50 வருஷம் தாண்டி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவா தெரியுமா? நீ இப்படி இருந்தவன் தானே. அந்த மாதிரி ஒரு பேச்சை நீங்க வாங்க கூடாதுன்றதுக்காக கர்த்தர் உங்க மேல இரக்கம் வச்சு, கிருபை வச்சு, யாருடைய ஜெபம்னே தெரியல, சிலரை ஆண்டவர் காப்பாத்துறாரு, சிலரை ஆண்டவர் மீட்டெடுக்கிறாரு. உங்களை மீட்டெடுக்கிறதுக்கு யாருடைய ஜெபம்னே தெரியல. என்னமோ நீங்க என்ன புண்ணியம் செஞ்சீங்கன்னு தெரியல, எப்படி ஆண்டவரை தேடினீங்கன்னு தெரியல. நீங்க செஞ்ச ஏதோ ஒண்ணுதான் கர்த்தர் உங்களை மறைச்சு பாதுகாக்கிறாரு. உங்களை விட்டு கொடுக்காம ஆண்டவர் இருக்கிறாரு. உங்களை தூக்கி போடாம ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனா